இவர்கள் தான் வந்து இஸ்ரேலை வந்து கட்டமைத்துட்டு வர்றாங்க அப்படின்ட்டு. அப்போ இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த அமெரிக்கா, இந்த பிரிட்டன், பிரான்ஸு இருக்காங்க இல்லையா, இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் டெம்ப்ளர் நைட்ஸுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். ஸோ இந்த டெம்ப்ளர் நைட்ஸு வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தாங்க இல்லையா கிறிஸ்தவர்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அவர்கள் இவர்கள் கிடையாது. இது முக்கியமான ஒரு வித்தியாசம், நல்லா புரிஞ்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ரோமர்கள் என்று அழைக்கப்படும் கிறிஸ்தவர்கள் இந்த டெம்ப்ளர் நைட்ஸ் கூட்டம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சவுதி வந்து இவர்களோட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. யாரோட? இந்த அமெரிக்கா ஒரு காலத்தில் பிரிட்டனோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. பிரிட்டன் வந்து சவுதி கவர்மெண்ட்டை வந்து அரவணைச்சிட்டு வந்தது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா யாரோட அரவணைச்சிட்டு இருக்காங்க? யாரோட அரவணைப்பில் இருக்காங்க? அமெரிக்காவுடைய அரவணைப்பில் இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூதர்கள் கிறிஸ்தவர்களோட நாம் வந்து நேசம் கொள்ளலாம், ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான்ல, கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருப்பாங்க, யூதர்களும் இணை வைப்பவர் தான் உங்கள் மேலே வந்து இதில் இருப்பாங்க, வெறுப்பில் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் கிறிஸ்தவர்களோட உறவு வச்சுக்கிறோங்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள் கிடையாது, இவர்கள் வேற ஆட்கள். அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30வது அத்தியாயத்தில் வரக்கூடிய ரோம் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லவங்க. அதாவது இந்த துறவிகள், இலகிய மனம் படைத்தவர்கள், அப்படின்ற அந்த மாதிரி சாதுக்கள் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மக்கள். ஸோ இவர்கள் எப்படி இந்த டெம்ப்ளர் நைட்ஸ் எப்படி கிறிஸ்தவன் ஆனாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கிறிஸ்தவ உலகத்தை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது கிறிஸ்தவ உலகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தை நமக்கு ரெண்டாக தான் தெரியும். ரெண்டு விதமான கிறிஸ்தவர்கள் இருப்பது தான் நமக்கு தெரியும். ஒன்று போப்பை தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய, அதாவது இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோமில் இருக்கக்கூடிய வேட்டிகனுங்கிற அந்த ஊரை சார்ந்த போப்பை வந்து தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கத்தோலிக்க திருச்சபையை அடிப்படையாக கொண்ட இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு பிரிவினர். இதாவது பிரிவு நம்பர் 1 இவங்க. நம்பர் 2 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய 1600 காலகட்டங்கள், அதாவது 16வது நூற்றாண்டில் கிறிஸ்தவ புதுசாக தோற்றுவிக்கப்பட்ட சர்ச் ஆஃப் இங்கிலாண்டிலிருந்து வரக்கூடிய புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது புரோட்டஸ்டன்ட்னா கிளர்ச்சி செய்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு. புரோட்டஸ்டன்ட் அதுதானே, கிளர்ச்சி செய்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அந்த கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இங்கே சிஎஸ்ஐன்னு சொல்லி நிறைய இருக்கும். இப்போ இந்த பால் தினகரன் இவங்கெல்லாம் நிறைய அதாவது இவங்க தான் ரொம்ப வேகமாக வந்து பிரச்சாரம்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த கிறிஸ்தவர்கள். அப்போ 2 விதம்